மாதிரியான தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்குது? இந்தியாவுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதிகமாக போகிறது வந்து ஃபர்னிச்சர், மொபைல் ஃபோன், ஆக்சசரிஸ், ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து தினமும் இந்தியாவுக்கு சைனாலேருந்து ஏற்றுமதி ஆகுது. இந்தியாவில் போய் ஒரு ஹோல்சேல் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 100, 500 அந்த மாதிரி வாங்கணும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பீஸ் கூட ஹோல்சேல் விலையில் வாங்கி நம்ம இந்தியாவுக்கு டெலிவரி பண்ணி தரோம். உங்கள் டோர் ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாமல் பை ஏர் மூலமாகவும், பை ஓஷன் மூலமாகவும், பை லேண்ட் மூலமாகவும் கூட நம்ம நிறைய ரூட்ஸில் பண்ணித்தரோம். அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஆனால் என்னால் இப்போதைக்கு சைனா வர முடியலை. அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இப்போ அவங்க 2 லட்ச ரூபா செலவு பண்ணி இல்லை 1 லட்ச ரூபா செலவு பண்ணி சைனா வராங்கன்னா அந்த காசை சேவ் பண்ணி அதுலேயே வந்துட்டு அவங்க பொருளை வாங்கி தொழிலை ஆரம்பிக்கலாம். தொழில் முனைப்போட வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? இன்கேஸ் அவங்க வரணும்னு நினச்சா கூட ஏர்போர்ட் பிக்கப்ல இருந்து திரும்ப ட்ராப் வரைக்கும் ஃபுட் ஆகட்டும், ஹோட்டல் ஸ்டே ஆகட்டும், டிரான்ஸ்லேஷன் ஆகட்டும், எல்லா சர்வீசஸுமே நம்ம அண்டர் த ஒரே ரூஃபில் நம்ம கொடுக்குறோம். சைனா அப்படிங்கிறப்பவே நம்ம ஊரில் ஒரு கற்பிதம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நான் இங்கே வந்து பார்க்குறப்ப அது நேர்மாறாக இருக்கே. சைனானாலே வந்து புவர் குவாலிட்டி, காப்பி பிராண்ட், இந்த மாதிரி எல்லாமே ஒரு நெரேட்டிவ் செட் ஆனதுங்காட்டி அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்து தானாகவே ஏற்படுது. சைனா பற்றி உண்மையாக தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வந்தால் மட்டும்தான் எது நிஜம் எது பொய் அப்படிங்கிறது தெரியும். மக்களே வணக்கம். நாம் சைனாவில் இருக்கோம். கலாட்டா இன் சைனா சீரீஸில் வெறுமனே சைனாவுக்கு வந்தால் மட்டும் போதுமா? சைனாவில் என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள்லாம் இருக்குது, இங்கேருந்து என்னெல்லாம் நம்ம ஊரில் கொண்டு போய் விற்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட பிரவீன் கணேசன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வின்ட்ராக் அப்படிங்கிற கம்பெனி மூலமாக ஷிப்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல முறையில் சைனாவிலேருந்து இந்தியாவுக்கு பல்வேறு தொழில் உற்பத்திகளை வந்து இங்கேருந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றாரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக வந்து இப்போ சைனா நம்ம பார்க்குறோம், ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அப்படின்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? இது வந்து இவங்க இங்கே பண்ணலாம், அதுவும் இந்தியா சூழலுக்கு ஏற்ப. ஏன்னா இங்கே நிறைய தொழில்கள் இருக்குது. ஆனால் இந்திய சூழலுக்கு ஏற்ப இந்தெந்த தொழிலெலாம் பண்ணலான்னா உங்களுடைய சஜஷன் என்னவாக இருக்கும்? இந்தியாவுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதிகமாக போகிறது வந்து ஃபர்னிச்சர், மொபைல் ஃபோன், ஆக்சசரிஸ், அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து தினமும் இந்தியாவுக்கு சைனாலேருந்து ஏற்றுமதி ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா B2B, அதாவது ஹோல்சேல் முறையிலையும் நிறைய பேர் வாங்கி விற்கிறாங்க. இதை B2C, அதாவது அவங்க இறக்குமதி செஞ்சு ஆன்லைன்லேயோ அவங்க கடைகள்லையோ சூப்பர் மார்க்கெட்லேயோ அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராப் ஷிப்மெண்ட் முறையிலையும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ட்ராப் ஷிப்மெண்ட்னா ஜஸ்ட் அவங்க ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் சைனாலேருந்து அவங்க இறக்குமதி பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறாங்க. இப்படி ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து ஒரு குவான்டிட்டி கூட ஹோல்சேல் ப்ரைஸில் தருவாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவில் போய் ஒரு ஹோல்சேல் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 100, 500 அந்த மாதிரி வாங்கணும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பீஸ் கூட நிறையா இணையதளங்கள் இருக்குது. அதில் வந்து ஹோல்சேல் விலையில் வாங்கி நீங்கள் அதை 1/2 கிலோ 1 கிலோ வெயிட்டில் இருந்தால் கூட நம்ம இந்தியாவுக்கு டெலிவரி பண்ணி தரோம். உங்கள் டோர் ஸ்டெப் வரைக்கும், இன்க்ளூடிங் ஷிப்மெண்ட் சார்ஜஸ், கஸ்டம் டியூட்டி, உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாமல் பை ஏர் மூலமாகவும், பை ஓஷன் மூலமாகவும், அதுவும் இல்லாமல் பை லேண்ட் மூலமாகவும் கூட நம்ம நிறைய ரூட்ஸில் பண்ணித்தரோம். சார், இப்போது ஃபர்னிச்சர் சிட்டியில் ஃபொஷான் சிட்டி மார்க்கெட் பார்க்குறோம், இல்லை குவாங்ஸூவில் இருக்கக்கூடிய நிறைய மார்க்கெட்ஸ் பார்க்குறோம், ஷாப்பிங் பார்க்குறோம். ஆனால் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே வந்து இறங்கி இந்த தொழிலெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய வர்த்தகத்தை வந்து ஒரு புரிதலோடு அணுகிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறீங்க? இப்போது சைனா பற்றி உண்மையாக தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க ஒரு பயணம் மேற்கொள்ளணும். இங்கே வந்தால் மட்டும்தான் எது நிஜம் எது பொய் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா மக்கள் வந்து அலிபாபா இது மாதிரி நிறைய இணையதளங்களில் ஹோல்சேல் விலையை பார்ப்பாங்க, அதாவது ஒரு பொருளோட விலையை பார்ப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி என்ன செலவினங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதாவது ஃபேக்ட்ரியிலேருந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வேர்ஹவுஸ் வர்றது, வேர்ஹவுஸ்லேருந்து இந்தியாவுக்கு வேர்ஹவுஸ் வர்றது, பை ஏர் ஆகட்டும், பை ஓஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கஸ்டம் டியூட்டி, இது ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வந்து ஒரு பொருள் வந்து சைனாவில் சீப்பாக கிடைக்கிது அப்படிங்க. சீப்புங்கிற வார்த்தை இங்கே இல்லை.
நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்றின பொருள் கிடைக்கும். நீங்கள் வந்து 10 ரூபாய்க்கு பொருள் கேட்டாலும் கிடைக்கும், 100 ரூபா பொருள் கேட்டாலும் கிடைக்கும். அவங்க வந்து சைனீஸ் வந்து ஏமாற்ற மாட்டாங்க. அவங்க வந்து நீங்கள் என்ன விலை கேட்குறீங்களோ அந்த விலைக்கு பொருளை கொடுத்துருவாங்க. அவங்க வியாபாரத்தை வந்து இழக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அது நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சைனானாலே சீப்பான பொருள், அது வந்து ஃபஸ்ட்டு அந்த தாட்டை எடுத்துடணும். அதே மாதிரி இங்கே நேரில் வந்தீங்கன்னா ஒரு பொருள் என்ன விலை, அதுக்கு என்னென்ன செலவினங்கள் இருக்குது, இதை வச்சு நீங்கள் கணக்கு வந்து சைனாவிலேருந்து போட்டால் தான் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் விற்க முடியுமா, இல்லை நீங்கள் சொந்த யூஸுக்கு வாங்கினீங்கன்னா இது வந்து லாபகரமாக இருக்கா இல்லையான்னு தெரியும். நம்ம இந்தியாவில் இருந்துட்டு கால்குலேஷன் பண்ணுறப்போ ரியாலிட்டி தெரியாது. ஸோ இதுதான் வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சார், இப்போ எல்லாருனாலையும் சைனா வர முடியாது. அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். ஆனால் என்னால் இப்போதைக்கு சைனா வர முடியலை. அப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நிறைய பேர் இந்த மாதிரி எங்களை அணுகுறாங்க. சைனா வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்ககிட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தான் இருக்குது. ஸோ என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம்? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதனோட பிக்சர், அதில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதை எங்ககிட்ட கொடுத்தா இந்தியாவில் உங்களோட வீடோ இல்லை அலுவலகமோ எந்த முகவரிக்கு பொருள் வேணுமோ அது வரைக்கும் அதுக்கான விலையை நாங்கள் கோட் பண்ணிடுவோம். இன்க்ளூடிங் பொருளோட விலை, லாஜிஸ்டிக்ஸ், கஸ்டம் டியூட்டி எல்லாமே சேர்த்து. ஸோ இப்போ அவங்க 2 லட்ச ரூபா செலவு பண்ணி இல்லை 1 லட்ச ரூபா செலவு பண்ணி சைனா வராங்கன்னா அந்த காசை சேவ் பண்ணி அதுலேயே வந்துட்டு அவங்க பொருளை வாங்கி தொழிலை ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் அவங்க வரணும்னு நினச்சா கூட நம்ம ஏர்போர்ட் பிக்கப்பில் இருந்து திரும்ப ட்ராப் வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் ஆகட்டும், இந்தியன் ஃபுட் ஆகட்டும், ஹோட்டல் ஸ்டே ஆகட்டும், டிரான்ஸ்லேஷன் ஆகட்டும், எல்லா சர்வீசஸுமே நம்ம அண்டர் த ஒரே ரூஃபில் நம்ம கொடுக்குறோம். ஸோ கஸ்டமருக்கு வந்துட்டு நிம்மதியாக வந்து பொருள் வாங்கிட்டு அவங்க வீடு அலுவலகம் வர வரைக்கும் நம்ம டோட்டல் கேர் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகளோட தொழில் முனைப்போட வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? எப்படி உங்களுடைய வின்ட்ராக் இல்லையா உங்களுடைய கம்பெனி நேம்? நம்ம கம்பெனி நேம் வந்து வின்ட்ராக். நம்ம வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் சைனா, தாய்லாந்து, நேபாள் எல்லா ஊர்லேயும் நம்ம கம்பெனி வச்சுருக்கோம். ரெஜிஸ்டர்டாக பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆஃபீஸ் இருக்குது, வேர் ஹவுஸ் இருக்குது. எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம க்ளீனாக பண்ணுறோம். மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து பிஸ்னஸ் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஒரு 20 பேர் கொண்ட ஒரு சின்ன குழு மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சைனாவில் இருக்கிற குவான்சோ, ஃபோஷான், சென்ஜன் மற்றும் கூச்சன் இந்த 4 முக்கியமான வியாபார நகரங்களுக்கு கூட்டிகிட்டு போய் மார்க்கெட், ஃபேக்ட்ரி எல்லாமே விசிட் பண்ணி ஒரு பொருளை எப்படி வாங்குறது, அதாவது மிடில்மேன் இல்லாமல் ஒரு ஏஜென்ட் இல்லாமல் நேரடியாக எப்படி அவங்க கொள்முதல் பண்ண முடியும், அதை இந்தியா கொண்டு போகிறதுக்கு என்ன வழிமுறை, இல்லை எனக்கு வந்து இந்தியா பொருளை சைனாவில் விற்கணும், எப்படி சைனாவில் கம்பெனி தொடங்குறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி லாங் டேர்ம் ஒர்க் விசா எடுக்கிறது, இந்த மாதிரி டோட்டலாக வந்துட்டு ஒரு இம்போர்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டுக்கும் நம்ம டோட்டல் கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நிறையா தொழில் முனைவோர் வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ரீசெண்டாக நம்ம ஒரு ட்ரிப் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்கட்டா, டெல்லி, சென்னை, நாமக்கல் இந்த மாதிரி பல ஊர்கள்லேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ எங்களோட இது என்னென்னா, முதல் டைம் நம்ம அவங்கள சைனாக்கு அழைச்சிட்டு வரோம். அடுத்த தடவை எங்களோட உதவி சிறிது கூட இல்லாமல் அவங்களால வந்து சைனாவில் சஸ்டெயின் பண்ணி ஒரு பொருளை வாங்கி இறக்குமதி செஞ்சோ இல்லை இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை சைனா கொண்டு வந்து வணிகம் பண்ண முடியும். சைனா அப்படிங்கிறப்பவே நம்ம ஊரில் ஒரு கற்பிதம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காலமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நான் இங்கே வந்து பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய தன்மையை நான் வந்து ஃபீல் பண்ணுறப்ப, அதை தொட்டு ஒரு ஃபீல் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நேர்மாறாக இருக்கே. அந்த கற்பிதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேட் இன் சைனானாலே ஒரு புவராக பார்க்குறது ஒரு இல்லை, அது வந்து ஒரு மீடியா பாணியில் சொல்லணும், ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. சைனானாலே வந்து புவர் குவாலிட்டி, காப்பி பிராண்ட், இந்த மாதிரி எல்லாமே ஒரு நெரேட்டிவ் செட் ஆனதுங்காட்டி ஒரு புதுசாக ஒருத்தங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு சைனாவா அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்து தானாகவே ஏற்படுது. காசு போட்டு பொருளை வாங்கிட்டு வந்து விற்க முடியாது, என்ன பண்ணுறது, திரும்ப அந்த காசை வந்து வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், குறைந்த விலையில் நம்ம ஒரு ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்காக வர சொல்கிறோம். நீங்கள் சைனாங்கிற ஒரு பிக்சரை நீங்கள் வந்து மைண்டில் வைக்காமல் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வெளியூர் போகிற மாதிரி, வெளிநாடு போகிற மாதிரி வாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து டோட்டலாக பிரமிப்பாக இருக்கும். சைனா வந்து நம்ம மீடியாவில், யூடியூப்லேயோ இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குறத விட இங்கே டோட்டலாக வந்து ஒரு உழைப்பாளர்கள் நிறைந்த ஊர். நீங்கள் என்ன பொருள் வேணுமோ வந்து குறைஞ்ச நாட்களில் வந்துட்டு உற்பத்தி பண்ணி உங்கள் இடத்துக்கே வந்து அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ அது வந்து நேராக பார்த்தா தான் வந்து புரியும். ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோலேயோ வீடியோலேயோ நம்ம வந்து யாருனாலே புரிஞ்சிக்க முடியாது. நானே வந்து எடுத்து சொன்னால் கூட எல்லாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ
நேரில் வந்து அவங்க பார்த்தா இன்னும் பெட்டராக புரியும். இல்லை இப்போ கூட நான் ஒரு ஃபர்னிச்சர் சிட்டியில் வந்து போயிட்டு ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஆக்சுவலாக அதை வந்து நான் கேட்குறப்ப அவங்க வந்து ஷிப்மெண்ட் டே கேட்டேன். ஃப்ரம் த டெபாசிட்லேருந்து அவங்க வந்து 10 நாள் தான் கொடுக்குறாங்க. இட் வில் பி ஷிப்டு ஆன் யுவர் டோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? ஒரு 10 நாள் கொடுக்க முடியுமா? சமீபத்தில் வந்து எங்களோட உணவகம் வந்து திறந்தோம் சைனாவில், குவான்சோ நகரத்தில். ஸோ 3 நாளில் வந்து எங்கள் உணவகத்துக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சரையுமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த 3 நாளுங்கிறதே அந்த ஃபேக்ட்ரி ஓனர் சொன்னது வந்து அதிகப்படியான நாட்கள். ஏன்னா சைனீஸ் நியூ இயர் பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணனால நிறைய ஊழியர்கள் வந்து வெக்கேஷன் போயிட்டாங்க. ஸ்டில் அப்படி இருந்தாலும் நானே போயிட்டேன். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அங்கெல்லாம் வந்து குறைஞ்சது 1 மந்த் கான்ட்ராக்ட் கேட்பாங்க ஒரு சின்ன ஃபர்னிச்சர் டேபிள் செய்கிறதுக்கு. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேபிள் 60 சேரு 3 நாளில் எங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உண்மையிலுமே அது ரொம்ப பிரமிக்கக்கூடியது. சைனாலேருந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து கொண்டு வர்றோம் இந்தியாவுக்கு அப்படிங்கிறப்போ ஒரு மினிமம் குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லோரும் முதல்ல டெஸ்டிங்காக ஒரு டெஸ்டிங் ஃபேஸ்க்காக முதல்ல நம்ம ஆரம்பிப்போம். எல்லா பெரிய ரிஸ்க் எடுக்க எல்லாருமே நான் கூட விருப்பப்பட மாட்டேன். அப்படிங்கிறப்ப இந்த மினிமம் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்ன? ஸோ மினிமம் குவான்டிட்டிங்கிறது எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 0. லைக் நாங்கள் எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கறதில்ல. நீங்கள் ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட வாங்கலாம், 100 வாங்கணுன்னு கூட வாங்கலாம். பட் விலை வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ ஒரு பீஸ் தான் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஃபேக்ட்ரி வந்து சாம்பிள் ப்ரைஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. சாம்பிள் ப்ரைஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், 20% இல்லை 30%. பட் நீங்கள் ரியல் ஆர்டர், அதாவது பல்க் ஆர்டர் பண்ணுறப்போ அதுக்கான விலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு பெரிய பொட்டென்ஷியல் கஸ்டமராக தெரியுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கூட கொடுப்பாங்க. நிறையா வணிக கண்காட்சிகள் நடக்குது, அங்கே புது புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட் வே வந்து சாம்பிளாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கி இந்தியாவில் போய் அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட்னு ஒரு ரெகுலேஷன் இருக்குது, ஸ்டீலுக்கும் அந்த மாதிரி இருக்குது, வுட்டுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரிக்கும் இந்தியா வந்து நிறைய வழிமுறைகளை வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். இதை வந்து அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நாங்கள் என்ன தான் சொன்னாலும் பட் கிளைண்ட் வந்து அவங்க கிராஸ் செக் பண்ணுவாங்க, இதுக்கு என்ன ரெகுலேஷன் இருக்குது, அந்த ரெகுலேஷனுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு எல்லாமே தாண்டி என்ன லேண்டிங் காஸ்ட் வருது, அதிலிருந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு லாபம் இருக்குமா இல்லையாங்கிறது அவங்க அந்த சாம்பிளை வாங்கினாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ எல்லாருமே, இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு மென்டர் இருக்கீங்க, உங்ககிட்ட வர்றாங்க, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஷிப்மெண்ட்டை வந்து கொண்டு போய் சேர்த்துடுறீங்க. சப்போஸ் அந்த நாலேஜ் இல்லாமல் ஏதோ ஒரு தவறு நடந்துருது அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தவிர்க்கணுன்னா தொழில் முனைவர்கள் இங்கே சைனாவில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களில் காஷியஸாக இருக்கணும்? இல்லை, இன்றைக்கி வந்து கிளிக் பெயிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்களை ஈர்க்கிற மாதிரி நிறையா வந்து ஒரு லோ ப்ரைஸை கோட் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்க பொருள் கைக்கு வர்றப்போ தான் தெரியும் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்கலாங்களா இல்லையான்னு சொல்லி. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அதாவது டெம்பர் கிளாஸ் இந்தியாவில் 150 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க, சைனாவில் 9 ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி. எல்லாருமே வந்து 9 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் ஈஸியாக 150 ரூபா 300 ரூபாய்க்கு விற்க முடியாது. அதுக்கு நிறையா ஷிப்பிங் காஸ்ட் இருக்கும், கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கும். அது மாதிரி வந்துட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் என்ன உற்பத்தி விலை, நியாயமான உற்பத்தி விலை என்னவா இருக்கும் இந்த பொருளுக்கு. ஏன்னா இங்கே வந்து ஒரு யுவான் அப்படிங்கிறதே நம்ம ஊரில் 12 ரூபாங்கிறப்ப இங்கே எப்படி 9 ரூபாய்க்கு அவங்க கொடுக்க முடியும்? இல்லை, அதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு லைக்ஸுக்காகவும் வியூஸ்க்காகவும் சொல்லிடுறாங்க. நிறையா வீலாகர்ஸ் வந்து வரப்போ அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் வந்தப்போ கூட சொன்னார், நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஸ்மார்ட் வாட்ச் வந்து 10 யுவானுக்கு, அதாவது 125 ரூபாய்க்கு சைனாவில் கிடைக்கிது. அதாவது ஒரு பீஸ். நாங்கள் நிறையா கடை ஏறி இறங்கணும், எங்கேயுமே ஒரு 400-500 ரூபா கம்மியாக கிடைக்கல. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் ஒரு 1000 பீஸ் 2000 பீஸ் வாங்கினீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் கேட்டு பார்க்கலாம் அந்த விலைக்கு அப்படின்னு. பட் அவங்க அதை வாங்க முன் வரல. என்ன ரீசன்னா, இல்லை அந்த பர்சன் வந்து சொல்லிட்டாங்க வீடியோவில், ஒரு வாட்ச்சு 125 ரூபா கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கி கொடுக்கணும். நாங்கள் 2 டைம் மார்க்கெட்டுக்கு போனோம். ஸோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த செலவே பார்த்திங்கன்னா பல ஆயிரங்கள். பட் வாங்க முடியல. ஸோ அது மாதிரி வந்துட்டு உண்மையாக பிஸ்னஸில் இல்லாமல், அதாவது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அந்த ஒரு மினிட்டில் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதனோட பலனை ஃபீட்பேக் அனுபவிக்கிறது பிஸ்னஸ் பீப்புள் தான் சைனாவில். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காது, ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். சைனாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படியான குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு லாபம். வணிகமாக பார்த்தாலும் சரி, ஓன் யூஸுக்கும் ஆனாலும் சரி. எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி இருக்குது சார் மார்க்கெட்? எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இருக்கிற ஃபேமஸ் பிராண்ட்ஸ் ஆகட்டும், எதர் ஃபுல்லி பில்ட் ப்ராடக்டாக இம்போர்ட் பண்ணுறாங்க,
இல்லாட்டி சிகேடி எஸ்கேடி, அதாவது கம்ப்ளீட் நாக் டவுன் இல்லை செமி நாக் டவுன், அதாவது பார்ட்ஸை வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணி லோக்கல் அசம்பிளி பண்ணி அதை வந்து மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் நிறையா சப்சிடி எல்லாம் கொடுக்குறனால அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரிஸுமே அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் முழு ப்ராடக்டாக வாங்கினாலும் சரி, பார்ட்ஸாக எங்கள்கிட்ட வாங்கி நீங்கள் அசம்பிள் பண்ணாலும் சரி. அதே மாதிரி சைனா வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு முழுவதுமே தயாரிக்கிறாங்க. அவங்க வந்து கண்டினியூஸ் R&Dயில் இருக்காங்க, ரிசர்ச். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொருள் லான்ச் ஆகுது, இந்தியாவுக்கு வரக்கு 1 மாதம் ஆகுது இல்லை 2 மாதம் ஆகுதுன்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து அது போகுது. ஸோ அடிக்கடி கண்காட்சிகள் நடக்கிறப்ப தான் நம்ம அட்டன் பண்ணால் தெரியும் இதெல்லாம் புது ப்ராடக்ட் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. பட் இந்தியாவில் வந்து நம்ம ஒரு சாம்பிள் வாங்குறப்போ நிறைய பேர்கிட்ட போய் நம்ம சஜஷன் கேட்போம், இந்த ப்ராடக்ட் விற்குமா, இல்லை நீங்கள் இந்த விலைக்கு வாங்குவீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்கே இனியும் வராமல் இருக்குது. ட்ரேட் ஃபேர் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஞாபகம் வருது. சமீபமாக இப்போ ரீசெண்ட்லி வந்து கேண்டன் ஃபேர் வந்து அறிவிச்சிருக்காங்க இல்லையா சைனா. ஸோ அது என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்கும்? கேண்டன் ஃபேருக்குள்ளே வர்றவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வரலாம்? ஸோ கேண்டன் ஃபேருங்கிறது பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சோர்சிங் ஃபேர். அதாவது B2B, அதாவது நீங்கள் ஒரு ஹோல்சேல் வணிகத்தில் இருக்கிறீங்கன்னா, ஒரு பொருளை வந்து நீங்கள் சைனாவில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபேர் அட்டன் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து 3 ஃபேஸஸாக நடக்குது. உங்களுக்கு இதில் பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய கேட்டகரிஸ் இருக்குது, அதை வந்து 3 ஃபேஸாக பிரிச்சுருக்காங்க. ஏப்ரல் 15லேருந்து 19 ஃபஸ்ட் ஃபேஸு, அடுத்து வந்து 23லேருந்து 27 வரைக்கும் செகண்ட் ஃபேஸ், அடுத்து வந்து மே 1லேருந்து 5 வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 2 டைம் நடக்கும். ஒன்று வந்து ஏப்ரல் மே, இன்னொன்று அக்டோபர் நவம்பர். இது வந்து 137வது கேண்டன் ஃபேர் இந்த வருஷம் ஏப்ரல் மேல நடக்கிறது. பிஸ்னஸை யாராவது தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கேண்டன் ஃபேரை விசிட் பண்ணி ஃபுல்லாக தரவாக அனலைஸ் பண்ணி சாம்பிள்ஸ் வாங்கி காஸ்டிங் போட்டு அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ கேண்டன் ஃபேர் அப்படிங்கிறப்ப இப்போது எனக்கு பற்றி எந்த ஐடியாவும் இல்லை, சைனா பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ நான் கேண்டன் ஃபேர் வரணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வின்ட்ராக் என்ன செய்யும்? கேண்டன் ஃபேருக்கு ஸ்பெஷல் பேக்கேஜஸ் வச்சுருக்கோம். கேண்டன் ஃபேர் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 நாள். நம்ம வந்து 7 டேஸ் பேக்கேஜ் வச்சுருக்கோம். ஸோ அந்த 7 டேஸில் என்னென்னா 4 டேஸ் வந்து நம்ம கேண்டன் ஃபேர் அழைச்சிட்டு போகிறோம் கிளைண்ட்ஸு. மீதி நாள் வந்து ஒரு நாள் வந்து ஃபோஷான் ஃபர்னிச்சர் மார்க்கெட், ஒரு நாள் வந்து சென்ஜன் எலக்ட்ரானிக் மார்க்கெட், இதுக்கும் நம்ம அழைச்சிட்டு போகிறோம். இல்லை எனக்கு வந்து ஃபேருக்கு வந்து 2 நாள் போனால் போதும், இல்லை 3 நாள் போனால் போதும், நான் பார்த்த பொருளை ஃபேக்ட்ரியில் நான் போய் ஆர்டர் கொடுக்கணும், இல்லை ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி நான் வெரிஃபை பண்ணணும் உண்மையிலுமே அங்கே ஃபேக்ட்ரி இருக்கா. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, ஆன்லைனில் பார்க்குறோம், பிக்சர் இருக்குது, வீடியோ இருக்குது, உண்மையாக ஃபேக்ட்ரி இருக்கான்னு. ஸோ அதையும் அவங்க போய் பண்ணோன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு வாகன வசதி, உணவு வசதி, தங்குமிடம் எல்லாமே நம்மக்கிட்டேயே ஓனாக இருக்கிறனால, ஸோ அவங்க கிளைண்ட் வந்து இந்தியாவில் நம்மக்கிட்ட பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டா அவங்க வந்து திரும்ப வீடு போகிற வரைக்கும் நமக்கு எல்லாமே அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணி கொடுத்துடலாம். காலை மதியம் இரவு 3 வேளையும் தமிழ் உணவு, இல்லை வந்துட்டு நார்த் இந்தியன் ஃபுட் எல்லாமே வசதி இருக்குது. சைனீஸ், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அனைத்துமே பேசுகிற வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், சாம்பிள்ஸ் வாங்கணும். இப்போ ரீசெண்டாக ட்ரிப்பில் வந்திருந்தாங்க, அவங்களோட வெயிட்டே பார்த்திங்கன்னா 20 கிலோ தான், பட் அவங்க வாங்கின சாம்பிள் 50 கிலோ. ஸோ அதெல்லாம் நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட A to Z சர்வீஸ் சைனா, தாய்லாந்து இந்த 2 கண்ட்ரிலேருந்தும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கான எல்லா சர்வீசஸும் அவைலபிளாக இருக்குது. என்னாலேயே நீங்கள் சொல்லக்கூடியதை ஓரளவுக்கு ரிலேட் பண்ண முடியுது சார். ஏன்னா நான் சைனா இங்கே வந்து தரை இறங்கும்போது எனக்கு சைனா பற்றியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன், சைனா பற்றியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு 10 நாள் இருக்கிறப்ப அதனுடைய வியூகமே மாறுது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய உழைப்பு, உற்பத்தி, இது எல்லாம் வந்து இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் கடந்து நம்ம வந்து பர்சனலாக நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க சைனாக்காரங்க. எனக்கே இங்கே நம்ம பார்க்குறோம் நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடிய மாதிரியான அந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா. இங்கே நம்ம நினைப்போம் யாரையா இங்கேருந்து போய் சைனாவில் போய் சைனாக்காரங்க கூட நெகோஷியேட் பண்ணி, ஸோ அந்த கடினங்கள் எல்லாம் எப்படி கிடக்கிறது சார்? நாங்கள் வந்து சைனாவில் கடந்த 10 ஆண்டுகளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பொருள் வந்து இந்தியாலேயும் கிடைக்கும், சைனாலேயும் கிடைக்கும். நாங்கள் அதே பொருளை இந்தியாவில் தயாரிக்கிறவங்ககிட்ட வந்துட்டு அணுகுவோம். அவங்க வந்துட்டு நம்மளை ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கா, நீங்கள் உண்மையாக வாங்குவீங்களா, கொட்டேஷன் கொடுக்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா பல நாட்கள், சில பேர் பல மாதங்கள் கூட ஆக்குவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பவர் இல்லாட்டி உங்களை வந்து ரெக்கக்னைஸ் கூட பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பதில் கூட சொல்ல மாட்டாங்க. பட் சைனாவில் அப்படி இல்லை. நீங்கள் வந்து
யார்கிட்ட வேணால் போய் கேட்கலாம். சார் எனக்கு ஒரு 100 பீஸ் வேணும், 1000 பீஸ் வேணும். உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, இல்லை நீங்கள் உண்மையாக வாங்குறீங்களான்னு கூட பார்க்க. பட் உங்களுக்கான ப்ரைஸ், கொட்டேஷன் அனைத்துமே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி உங்களோட உழைப்பாளிகள் எப்படின்னா வந்துட்டு நம்ம சைனா டைம் வந்து காலையில் 6 மணிலேருந்து 2 மணி 3 மணி வரைக்குமே தொடர்ந்து வந்து பல நாடுகளுக்கு பல நேரங்களில் அவங்க பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க தூங்குகிற நேரம் விட உழைக்கிற நேரம் தான் அதிகம். அந்த கமிட்மெண்ட்டு தான் அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸை வந்து கொண்டு வருது. ஏன் மற்ற நாடுகளில் வந்துட்டு இதே அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியலன்னா, ஸோ அந்த கமிட்மெண்ட், அந்த ஹார்ட் ஒர்க், ரொம்ப குயிக் ரெஸ்பான்ஸ். ஒரு கொட்டேஷன் கேட்டால் 1/2 ஹவரில் கொட்டேஷன் கொடுக்குறாங்க. இந்தியாவுக்கு அனுப்பணுமா, அதுக்கு எப்படி அனுப்புவாங்க வழிமுறை சொல்கிறாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா இல்லை ஒரு வீசாட் குரூப்பா அதை க்ரியேட் பண்ணி நம்ம என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பொருள் வாங்குறீங்களோ வாங்கலீங்களோ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருது வித்தின் அ ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன். பட் இந்தியாவில் வந்துட்டு புது தொழில் முனைவோராக போனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு பெரிய காம்படிட்டர் இருந்தாருன்னா அவரே உங்கள் வளர்ச்சியை தடுத்துட முடியும். பட் இங்கே யாருமே உங்களை தடுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் ஆண்டர்ப்ரனர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம நாடு மாறணும். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது ஏழை ஏழையாகவே இருக்கான், பணக்காரனாகவே இருக்கான். பட் இங்கே வந்து ஏழை பணக்காரன், ஜாதிய பாகுபாடு, நாட்டு மக்கள் இன பாகுபாடு எதுவுமே இல்லை. பணம் இருக்கா, பொருள் வாங்கலாம். அதுதான் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான். ரொம்ப நிறைவாக இருக்குது சார் உங்களோட பயணித்தது. அதுவும் சைனா மண்ணில் வந்து இப்படி ஒரு தமிழ் பேட்டி அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. மக்களை, சார் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 100ல் 10 தான் சொல்லியிருக்காரு, 10% தான் சொல்லியிருக்காரு. நான் இங்கே கண் கூட பார்த்துட்ருக்கீங்க கலாட்டா இன் சைனா சீரீஸில். உங்களுக்கு தெரியும் நம்ம என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. தொடர்ந்து பயணிப்போம் சைனாவில். ஸ்டார்ட் அப்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள், முக்கியமாக ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இருக்கிறவங்க, ஸ்டேஜில் இருக்கிறவங்க, தயவு செஞ்சு சைனா பொருட்கள் வந்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டை பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். இங்கேருந்து பொருளை வாங்குங்கன்னு சொல்லலை. இந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை தான் வந்து மறுபடியும் மறுக்கா சொல்கிறோம். சைனா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார். Actually, I came to know from Twitter, that is social media, where Praveen used to post something related to China, Guangzhou. I started following him. So when he proposed one trip from 21st Feb, I was the most probably first or second person who have accepted his offer to learn China. Very fabulous development China has made. Their people are, I found their people are, I don't know how did they make so many of things. So I enjoyed the trip as a business opportunity. It's good. Praveen organized. Praveen is a good person. His restaurant, that is Chettiar Cafe. I also mentioned earlier also in the Twitter that the person from the Uttarakhand, partner cum staff, his hospitality is commendable, and the food preparation was also found good. Whenever if I visit again Guangzhou, I will certainly visit Chettiar Cafe and definitely keep in touch with Praveen. I am from Kolkata. I feel very happy to meet them, and their working process and their business planning is very good. And the Chettiar Cafe and Praveen and our guide Ivy, the Chinese woman, very hospitality. Their hospitality is very good, Ivy's, and I am feeling little sad to leave them also. Then if my husband will come further, I think I will also come with him. This is Mahesh Surkandi from Mumbai. I got to know about Praveen from Twitter and we booked the trip. We came here on 21st. We explored a lot of markets here. They took good care of us. The food was great and the traveling and everything was perfect. You should book with them. Best of luck to Praveen and his team. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் வந்து தேனியிலேருந்து வரேன். நான் என் பேர் வந்து நாகலக்ஷ்மி.
நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். சைனாக்கு வரீங்க, எப்படி நம்ம இங்கே ஒரு பொருள் வாங்குகிறோம், எப்படி போய் நம்ம இன்னும் நம்ம கடையில் நம்ம இதில் இறக்குறோம் அப்படின்றலாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து எந்த பொருள் எடுத்தாலுமே வின்ட்ராக்டை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை இங்கேருந்து எடுத்து நம்ம ஊருக்கு எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரணுமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்கே நல்ல ஐட்டம் எல்லாமே விலை குறைவாக இருக்குது. இங்கே வாங்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அங்கே விற்றோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம எல்லாமே இந்த சூஸ் பண்ணலாம். ஏன் இந்த இடத்துலேருந்து நம்ம ஷிப்மெண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு உங்களோட வேலைகள் எல்லாம் சுலபமாக்குறதுக்கு தான் வின்ட்ராக்ட் இருக்காங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அவங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.